கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்திலேயும் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் ஆண்டவர் நமக்கு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ எப்பொழுதெல்லாம் பலவீனப்படுகிறையோ அப்பொழுதெல்லாம் என் பலன் வேலை செய்யும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலதான் என் மெசேஜுக்கு இப்படி ஒரு தலைப்பை கொடுத்தேன். உன் பலவீனத்தில் என் அவர் பலன் என்று பேச விரும்புகிறேன். எப்பொழுதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நான் பலவீனப்படுகிறதை உணர்கிறேனோ அந்த நேரத்தில எல்லாம் என் பலவீனத்தை தாண்டி எனக்குள்ளே கிரியை செய்கிறது அவருடைய பலன். ஒருவேளை இன்னைக்கு எனக்கு இந்த காரியத்தை செய்யறதுக்கு பலன் இல்லை பிரதர், எனக்கு இந்த காரியத்தை செய்யறதுக்கு முடியவே இல்லையேன்னு நீ ஒருவேளை கவலையோட இருந்தனா, உன் பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எங்கே நீ பலவீனப்பட்டு இதெல்லாம் என்னால செய்ய முடியலையேன்னு நீ இருக்கிறையோ அங்கெல்லாம் தேவ பலன் கிருபையாய் உன்மேல் இறங்கி வரும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். என்னுடைய ஊழிய பாதைகளில் நான் நிறைய பலவீனப்பட்டிருக்கிறேன். சரீர அளவிலையும் சரி, மனது அளவிலையும் சரி, வாழ்க்கையினுடைய போராட்டத்திலையும் மிகுந்த பலவீனப்பட்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் எல்லாம் நான் முடியாது என்று சொல்லும்போது, இது நடக்காது என்று சொல்லும்போது, இது நிறைவேறாது என்று நான் கதறும்போது ஆவியானவர் என்னோடு இருந்து பேசுவார். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் விளங்குகிறதை காண்பாயின்னு. ஒருவேளை எனக்கு வேலையே செய்ய முடியல பிரதர், எனக்கு படிக்கவே முடியல பிரதர், என்னால இதுக்கு மேல சரீர பலவீனத்தினால என்னால ஒண்ணுமே செய்ய முடியலையேன்னு நீ அழுது கொண்டிருந்தனா, உன் பலனை நீ நம்பினால் பலவீனப்படுவாய். உன் பலவீனத்திலும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும் போது அவர் பலன் உனக்கு வருகிறதை பார்க்க முடியும். நிறைய பேர் சொல்றதெல்லாம் கேட்டிருக்கிறேன். இது எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியல பிரதர், என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. இப்படி நீ சொல்றேன்னா ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோ, தேவ பலன் கிரியை செய்யுதுன்னு அர்த்தம். தேவ பலன் கிரியை செய்யுதுன்னு அர்த்தம். ஒருவேளை சரீரத்துல ஏதாவது வியாதியோட நீ பலவீனப்படலாம், ஒருவேளை வீசிங் பிரச்சனையினால நீ கஷ்டப்படலாம், ஒருவேளை தீராத உதிர போக்குனால ஓவர் ப்ளீடிங்னால பிரதர் என் பலனெல்லாம் போயிருச்சுன்னு நீ உட்காந்து அழலாம். ஒருவேளை எனக்கு தலை வலிக்குது பிரதர், ஸ்டொமக் அல்சரா இருக்குது, இது என்ன கட்டியா இருக்குமோன்னு தெரியல, ரொம்ப பலவீனமாயிட்டேன், என்னால சாப்பிட முடியல பிரதர், என்னால தூங்க முடியலையே நீ அழுது கொண்டிருந்தனா, இன்னையிலிருந்து உன் பலன் அல்ல, இந்த காலை நேரத்தில் அவர் பலன்ல நீ நடக்க போகிறாய். ஆண்டவருடைய பலன் உன் மேல இறங்கி வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய பலன் அல்ல, உம்முடைய பலன் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாவதாக என்று இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். தடைகளை எல்லாம் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.